கார்கில் தினம். நினைத்தாலே கணக்கிறது மனம். கார்கிலை களவாட வந்த கயவர்களை கலங்கடித்து ஓடச் செய்து தாய் மண்ணை காக்க எல்லையில் தொல்லைகள் தரும் அந்நியர்களை அடித்து விரட்ட கரடுமுரடான மலைப்பகுதியில் கடும் குளிரிலும் கனநேரம் உறக்கமில்லாமல் நாட்டை காப்பதும் வீட்டை காப்பதும் ஒன்றுதான் என்று உயிருக்கு உத்திரவாதம் இல்லாத பணியில் தம்மை அர்ப்பணித்து சேவையாற்றி வருகிறார்கள் இராணுவ வீரர்கள். அந்த வரிசையில் கார்கில் போரில் தன்னுயிரை நீத்த கார்கில் வீரர்களின் வீரதீர செயல்களை போற்றி வணங்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25ஆம் நாள் கார்கில் தினமாகவும் 26ஆம் நாள் கார்கில் போரின் வெற்றி தினமாகவும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பிரிவினை என்னும் பிடிவாதத்தில் பிறந்த பாகிஸ்தான் நாளும் பகைமை கொண்டு பிரிந்த தேசத்திற்கு சேதம் விளைவித்து வந்த நிலையில் பாசம் காட்டும் இந்திய தேசத்திடம் வேஷம் போட்டு அனுமதி கேட்டு அபகரிக்க முயன்று 1999ஆம் ஆண்டு முஷாரப் தலைமையில் ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகளுடன் கைகோர்த்து கார்கில் பகுதியில் ஊடுருவியது. இருந்தும் 1965ஆம் ஆண்டு டைகர் ஹில்ஸ் மலைப்பகுதியில் இதேபோன்று ஊடுருவி ஊறு விளைவித்த பாகிஸ்தானியர்களை இம்முறையும் விடக்கூடாது என்று அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதிரடியாக இறங்கி ஆபரேஷன் விஜய் என்ற திட்டத்தை அமல்படுத்தி அதிரடி தாக்குதலை நடத்தவும் அனுமதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து அதிரடியாக இறங்கிய இந்திய ராணுவம் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி களவாட வந்தவர்களை கலங்கடித்து ஓட வைத்தனர். இதில் இந்திய ராணுவத்திற்கு இழப்புகள் இருந்தாலும் சற்றும் சளைக்காமல் சதி வேலைகள் செய்யும் பாகிஸ்தானிய படையின் குண்டுகள் துளைத்தாலும் துவண்டு விடாமல் பதிலடி கொடுத்து அவர்களை தலை தெறிக்க ஓட வைத்தனர். போர் முடிவுக்கு வந்த நிலையிலும் போரில் ஈடுபட்டு உயிரை விட்ட வீரர்களின் உடல்களை கொடூரமாக சிதைத்து போட்டுவிட்டு சென்றது பழி பாவங்களை செய்தே பழக்கப்பட்ட பாகிஸ்தான் படை. சிதைக்கப்பட்ட வீரர்கள் புதைக்கப்பட்டாலும் புன்னகை வடுக்களையே சுமந்து சென்றனர் வென்ற மகிழ்ச்சியில். அபகரிப்பில் அல்ல வாழ்க்கை, அர்ப்பணிப்பில்தான் இருக்கிறது என்று செந்நீரை சிந்தினாலும் கண்ணீரை சிந்தாத கார்கில் வீரர்களே, மூடர்களின் மூர்க்கத்தனத்திற்கு முடிவு கட்டி தாய் மண்ணை காக்க வீர மரணம் எய்திய ஒவ்வொரு கார்கில் வீரர்களையும் நினைத்து கார்கில் வெற்றி நாளான இன்று போற்றி வீர வணக்கமிடுகிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.